ஹை காய்ஸ், படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ நம்ம கிட்ட சில விஷயத்த புலம்புறாரு. என்னோட அம்மா எனக்குன்னு விட்டுட்டு போன ஒரே விஷயம் இந்த ரெஸ்டாரண்ட் தான். ஆனா 6 மாசமா இதை நான் ஓபன் பண்ணவே இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு அதை எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கல. இதை நான் இப்ப முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்குதான் என்னோட வாழ்க்கைய நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையை ஓபன் பண்ண இப்ப டக்குன்னு ஒரு கார் வந்து ஹீரோட காரை இடிச்சிடுறாங்க. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ பொறுமையா ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறாரு. அவருக்கு ஒரே சத்தமா இருக்கு. சில ஆன்டிங்க எல்லாம் சேர்ந்து அவன் ஒரு தோத்தாங்கோலி, எனக்கு மட்டும் பொண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன், அவனை பார்த்தாலே மூஞ்சிலி பொங்கு பொங்குன்னு குத்தணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க ஹீரோ எழுந்து பாக்குறாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. பக்கத்து ரூம்ல இருக்கிற பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஒரு குட்டி பொண்ணும், நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லை, நீ வளர்ந்த பிறகு உனக்கே புரியுமா அப்படின்னு சொல்லி சீரியல இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துக்கிட்டே இருக்க இப்போ ஒரு நர்ஸ் உள்ள வராங்க. அந்த குட்டி பொண்ணு ஒளிஞ்சுக்கிறா. அங்க இருக்கிற பாட்டிங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்றமே நடிக்கிறாங்க. அந்த நர்ஸ் அவங்க வந்து ஒரு குட்டி பொண்ணு எங்க பாத்தீங்களான்னு கேட்க, இல்ல நாங்க பாக்கன்றத சொல்றாங்க. ஹீரோ கிட்ட போய் நீங்க பாத்தீங்களா சார் அப்படின்னதுக்கு அவரும் இல்ல அப்படின்னு சொல்ல அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணும், தேங்க்யூ, நீங்க மட்டும் நர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்கன்னா என்னால இவ்வளவு ஸ்நாக்ஸ் சாப்பிடவே முடிஞ்சிருக்காது, எல்லாம் அவங்க புடுங்கி இருப்பாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வரும் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து. அவளும், உனக்கு இப்போ ஓகேவா, நான் கொஞ்ச நேரத்துல பதறி போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும், போலீஸ் தான் கால் பண்ணாங்க, நீ இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்லு அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல அந்த குட்டி பொண்ணு எனக்கு தெரியுமே சொல்லி அட்ரஸ் சொல்லிடுறா. ஹீரோ கோவம் வருது, உன்னை யாராவது கேட்டாங்களா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றத சொல்ல இப்போ அந்த லேடி வராங்க. அவங்க ஹீரோவோட எக்ஸ் வைஃப். ஏன் பிளான் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ற விஷயத்தினால எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு, அடுத்த வாட்டி இப்படி பண்ணாத, உனக்கு பணம் தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்களுக்கு கொடுத்த மோதிரத்தை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போக, தயவு செஞ்சு என்னோட நம்பரை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோக்கு ஒரே அழுகையா வருது. உடனே வாஷ்ரூம் போய் அழுகுறாரு. இப்ப வெளியே வர அந்த குட்டி பொண்ணும், உங்களுக்கு பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டே, உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்க அவ கீழே விழுந்துருவா. ஹீரோ கண்டுக்காம போவாரு. ஹீரோட கார் ஆக்சிடென்ட் பண்ணவனும் அவருக்கு எல்லா மெடிக்கல் செலவையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகே நான் எல்லா செக்கப்பும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே இருக்காரு. இப்ப ஹீரோ சாப்பிடறதுக்கு உணவு வாங்கிட்டு உள்ள வராரு. அந்த குட்டி பொண்ணு வெயிட் பண்ண அவகிட்ட ஒரு பீஸை குடுத்துட்டு அவர் சோகமா நடந்து போறாரு. மொட்டை மாடியில குடிச்சுக்கிட்டே, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதும் நல்லதுதான், செத்து போனா எல்லா வேலையும் சீக்கிரமா நடக்கும், நான் யாருக்கும் போரனா இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த குட்டி பொண்ணு வரா. என்னமா பண்ற, நான் தினமும் இதைதான் பண்ணுவேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்ல அவரும் குடிச்சிட்டு, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்க, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, கடைசியில அவங்க கூட டச் இல்லாம போயிடுச்சு, இப்ப நான் சோகத்துல இருக்கேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருந்தானா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்க, ஆனா என் நிலைமைய பாரு, நான் சோகமா இருக்கிற நேரம் அவன் என் கூடயே இல்ல அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு பயங்கரமா புலம்புவாரு. சரி, ஒரு லேடி வந்து உங்களுக்கு ரெண்ட் கொடுத்தாங்களே அவங்க யாரு அப்படின்னு கேட்க, அவனோட எக்ஸ் ஒய்ஃப். ஹீரோ பேசிட்டே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்ல அது கேட்ட அந்த பொண்ணும், நானும் தான், என் கூட இருந்த ஒரு பொண்ணும் ஆப்ரேஷன் பண்ண போனா, அடுத்த நாள் அவ ரூம்ல இல்ல, அப்ப நான் அவ இறந்துட்டான்னு தானே அர்த்தம், இப்ப அந்த ஆப்ரேஷன் எனக்கு பண்ண போறாங்க, நானும் சாகதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே போதையில குடிச்சிட்டு, ஏன் எங்களை இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி, இன்னொன்னு ஒரு ரகசியமும் நான் உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வேக வேகமா போறா. ஹீரோ வச்சிருந்த மாத்திரை மொத்தமா சாப்பிட்டு அங்கேயே மாட்டையாயிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்து பாக்குறாரு, ரூம்ல இருக்காரு. அவருக்கே ஒன்னும் புரியல, நான் எப்படி உயிரோட இருக்கேன், நிறைய மாத்திரையை சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பாட்டிங்க கிட்ட, நான் அப்படிங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. யாருக்கு தெரியும், நீ நைட்டு ஃபுல்லா புலம்பல்ல, எங்களுக்கு தூக்கமே வரல, எழுந்து வெளியே போடா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு வேக வேகமா வந்து நம்ம கிளம்பலாமா அப்படின்றத சொல்றா. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, நம்ம எங்க போறோம், என் அப்பாவை தேடிதான், நான் அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அவரை தேடி நம்ம போக போறோம் போது என்னதுக்கு கூட்டிட்டு போற, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு, நேத்து நைட் எங்க ஒண்ணு சொன்னீங்களேன்னு சொல்லி ஒரு வீடியோவை காமிக்கிறா. அதுல ஹீரோ, நான் நாளைக்கு காலை உயிரோட இருந்தா உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு அது தரேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப நீங்க என் அப்பாவை தேடி என் கூட வர போறீங்க அப்படின்னு சொல்ல, அது நான் கிடையாது, நான்லாம் எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துட்டு வேகமா ஒரு ஏரி இருக்கிற இடத்துல போய் காரை நிறுத்துறாரு. கார்ல இருந்து வெளியே வர புகையில ஒரு பழுப்ப மாட்டிட்டு அதை காருக்குள்ள போட்டு அவர் சாகத்துக்கு ரெடியா இருக்காரு. இப்ப அம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த குட்டி பொண்ணு இந்த கார்ல ஏறி வந்திருப்பா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, நம்ம ஸ்விம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வேக வேகமா கீழே இறங்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பா. ஹீரோக்கு சம்மக்கும் வரும், நீ இங்கே இரு, நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி காரை ரிவர்ஸ் எடுப்பாரு. அந்த பொண்ணை பார்த்து அவருக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி கார்ல ஏறி போலாம்
அப்படின்னு சொல்ல அவ சந்தோஷமா அந்த கார்ல ஏறிக்கிறா. இப்ப அவங்க ஒரு டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. பேசிட்டே இருக்கா. இப்ப அவளும் யோசிக்கிறா, இது ஹாஸ்பிட்டல் போ ரோடு தானே, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்களா, நான் வரவே மாட்டேன்னு சொல்லி இறங்கி ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு உள்ள ஏறுன்னு சொல்ல, நான் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனா ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லி என் தலையை வெட்டி எடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு பிரெயின் கேன்சர் இருக்கு, நான் சாகுறதுக்கு முன்னாடி என் அப்பா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவரை பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ வந்து பொண்ணு கிட்ட, உன்னை நான் கூட்டிட்டு போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன் அம்மா கிட்ட நீ சொல்லணும், அவங்களும் கூட்டிட்டு போன்னு சொன்னாதான் உன்னை நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்ல அவங்க பிஸியா இருப்பாங்க. நான் ஆடியோ அனுப்புறேன்னு சொல்லிட்டு, அம்மா நான் அப்பாவை தேடி போறேன், வர கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு அனுப்பேன். சரி இப்ப வாங்க போலாம். ரிப்ளை இன்னும் வரல. வந்துச்சு, இதை கேளுங்க அப்படின்னா உங்க அம்மா, மாத்திரையை கரெக்டா எடுத்துக்கோ, பாத்துப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அம்மா யார் கூட போறேன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார் ஓட்டிட்டு போறாரு. அதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் வெளியே போறேன், என்ன தேடாதீங்கன்னு எழுதியிருப்பா. அதை பார்த்து அவங்க அம்மா பதறி போயிருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு பழைய ஆடியோவை எடுத்து ஹீரோ கிட்ட காமிச்சிருப்பா. இப்ப அவங்க கார் ஓட்டிட்டே போறாங்க. இரவும் மாத்திரை எடுத்துக்கோன்னு அவகிட்ட நிறைய மாத்திரை இருக்கும். அதை நினைச்சு இரவே கஷ்டப்படுவாரு. இப்ப நைட் ஆனனால அங்க ஹோட்டலுக்கு பக்கத்துல நிறுத்திடுவாரு. அந்த குட்டி பொண்ணும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க, அங்க ஒரு ஒத்துக்கிற நாய் இருக்கும். அதை பார்த்த இரவும், நீ என்ன மாதிரி தனிமையா இருக்கியா அப்படின்னு சொல்லி அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அப்ப ஹீரோக்கு அவர் முதல்ல திருமணம் பண்ணவங்க மனைவி கூட இருந்த ஞாபகங்கள் வருது. அவனும் எனக்கும் மேல நிறைய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் மேல ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ வருத்தத்துல குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ பக்கத்துல இருந்த நபர்கள் குடிச்சு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடையில வேலை பாக்குற லேடியும் ஹீரோ கிட்ட, வெறும் வயிற்றுல குடிக்காதப்பா, கொஞ்சம் சாப்பிடன்னு சொல்லி உணவு கொடுத்திருப்பாங்க. இப்ப பக்கத்துல இருந்த நபர்கள் கத்திக்கிட்டே இருக்க அந்த லேடி, கொஞ்சம் கத்தாம இருங்க, நேபர் எல்லாம் பார்த்தாங்கன்னா சத்தம் போடுவாங்கன்னு சொல்ல, அது நீ என்ன கேக்குறதுன்னு சொல்லி இவங்க அந்த லேடி அடிக்க ஹீரோக்கு கோவம் வந்துடும். சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, ஒரு ஆளா வந்துட்டு போய் சண்டை போட முடியுமா, அடிச்சு அனுப்பிடுறாங்க. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணும், எவ்வளவு தைரியம் தான் நீங்க அவரை அடிப்பீங்கன்னு சொல்லி கோவத்துல வந்து அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. அதுக்கு அடிக்க ஹீரோ வந்து பொண்ணை தூக்கிட்டு வேகமா ஓடுறாரு. அந்த இடத்துல உடனே போலீஸ் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணும் பயப்படுறா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தெரியுமா, பயமா இருந்தா உன்னை யாரு அங்க வர சொன்னா அப்படின்னு கேட்க, வேற உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் அப்பாவை எப்படி நான் பார்க்க முடியும், நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணாம நீங்க என் கூட வராம போயிட்டீங்கன்னா உன் காரியத்துல ரொம்ப உஷாரா தான் இருக்க, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூங்க வச்சுட்டு ஹீரோ அந்த கார் கிட்ட வராரு. அப்ப அந்த கடை எல்லாமே எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த கடையில ஒரு ஸ்கேனர் இருக்கும். அதை வச்சு ஹீரோ பே பண்ணிட்டு காரை எடுத்துட்டு போறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோ அவர்கிட்ட இந்த உணவை சமைச்சிட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணு லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கா. இப்ப வேகமா காத்தடிச்சு அவர் சமைச்ச எல்லா உணவும் கீழே கொட்டிடுது. ஐயோ இப்ப நம்ம சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க, ஹீரோரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, குடுக்குறியா அப்படின்னு சொல்ல, நீ நேர்ல வா, நீ நேர்ல வந்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. ஹீரோட 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல இவர் ஒருத்தர். இவர் அங்க ஒரு ஷாப் வச்சிருப்பாரு. அந்த குட்டி பொண்ணை பார்த்த ஒரு ஃப்ரெண்டோ, யாரு அந்த பொண்ணு, அது பெரிய கதை, இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல அவங்க சமைச்ச உணவை கொடுக்குறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும், இந்த இடம் பாரு ரொம்ப அழகா இருக்குல்ல, நீ கொஞ்ச நாள் இங்கே தங்கு, அதுக்கடுத்து நீ டிராவல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல, இல்ல முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய பணம் இருக்காது, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னும் போது, சரி கிளம்பு, அதுக்கு முன்னாடி இதை குடின்னு சொல்லி ஒரு வைனை ஊத்தி கொடுப்பாங்க. ஹீரோ குடிச்சிருவாரு. இப்படி மட்டையருவ அப்படின்னு சொல்ல நைட்டு ஹீரோ எழுந்துக்கிறாரு. அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல நிறைய பக்கெட் லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல அவரோட ஃப்ரெண்டும், கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம். இப்ப அவர் ஃப்ரெண்டும் ஹீரோ பத்தி அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லுவாரு. நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா காலேஜ்ல இருக்கும் போது ஹீரோ ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பான். லைஃப்ல அடுத்தது நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நான் சூப்பர்மேனா ஆக போறேன்னு சொல்லி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருப்பான். ஆனா அவர் ரொம்ப நல்ல மனசு உள்ளவன் அப்படின்னு சொல்ல இந்த குட்டி பொண்ணும், ஓகே அண்ணா, இதுக்கு அடுத்த ஹீரோக்கு சோகம் வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவர் சேர் அப் பண்ணலாம், அவர் ஹாப்பி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் அவங்களோட குரூப் போட்டோ எடுத்து அதுல நான் சாக போறேன்னு பின்னாடி எழுதி வச்சிருப்பாரு. இப்ப அடுத்த நாள் காலை அந்த குட்டி பொண்ணு கிட்ட அவரோட ஃப்ரெண்டும், உன்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நிறைய இடத்துக்கு போறாங்க. இப்ப நைட்டு ஹீரோ வந்து பாக்குறாரு, ஒரு ஃப்ரெண்டு கடையில இந்த எல்லாத்தையும் வித்திருப்பாரு. இதை பார்த்த ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. நீ என்ன முட்டாளடா, இதெல்லாம் வித்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது, ஏன் பைத்தியக்காரத்தனமா பண்றேன்னும் போது, மச்சான் எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான் ஈஸியா சம்பாதிச்சிருவேன், ஆனா என்னோட சின்ன வயசுல என்ன எல்லாருமே வெறுக்கும் போது என்கிட்ட அன்பாவும் என்ன எல்லாமே நார்மலா நீ ட்ரீட் பண்ண, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் கொஞ்ச நாளா
உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நீ என் கூட கான்டாக்ட்ல இல்லன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப என்கிட்ட வந்திருக்க. நீ என் கூட இருக்கிறதுக்கும் நீ சந்தோஷமா இரு. எதையும் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இப்ப திரும்பவும் வெளியே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்ப அவரோட ஃப்ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ நல்லா சம்பாதிக்கணும். அப்பதான் நான் உனக்கு கொடுத்த பணத்தை நீ ரிட்டர்ன் கொடுப்ப. எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க கிளம்புற நேரம் வந்துச்சு. இந்த குட்டி பொண்ணும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நல்லா அட்டாச் ஆயிருப்பா. என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக, இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோ எழுதுனத பாத்திருப்பாரு. இங்க பாடுறா, நான் ஞாபகம் வச்சுக்கோ, என்னை விட நீ நல்லா வாழணும். நீ நல்லா வாழ்ந்தாதான் நீ என்ன பாத்துப்ப. ப்ராமிஸ் பண்ண உன் லைஃப் நீ பெட்டரா வாழணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு அப்படியே கண்ணே கலங்கிரும். அங்கிருந்து வேகமா ஹீரோ போயிடுறாரு. ஹீரோ கார் ஓட்டிட்டு போகும்போது இப்ப அங்க போலீஸும், சார் அடுத்த ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கும், காரை பார்த்து ஓட்டிட்டு போங்கன்னு சொல்லிருப்பாங்க. இவன் கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல வண்டி ரிப்பேர் ஆயிரும். இப்ப ஹீரோ இறங்கி தள்ளுவாரு. ஹீரோ இறங்கி தள்ளும் போது கார்ல பாக்குறாரு, அந்த பொண்ணு இல்ல. எங்க போயிட்டான்னு பார்த்தா பின்னாடி அவளும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தள்ளிட்டு இருப்பா. என்ன மேடம் பண்றீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தள்ளிட்டு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு வந்துடுறாங்க. சுட சுட சாப்பிட்டுட்டே இருக்க, இப்ப அங்க ரேடியோல ஹாஸ்பிட்டல்ல 9 வயசு பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இதை இவங்க கவனிக்காம சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இவங்க கார் அங்க இருந்து லைட்டா நகர ஆரம்பிக்கும். அப்ப அங்க இருந்த ஒரு லேடியும் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லி பேசிட்டே வர அவங்க கால் அந்த வண்டி ஏறிடும். அவங்களும் எல்லாம் உங்களாலதான், இப்ப நான் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போலன்னா என்னோட கிளைண்ட் என்ன புடிச்சு கத்துவாங்க. நீங்க பண்ண தப்ப நீங்க தான் சரி பண்ணும். என்ன உடனே சீக்கிரமா ஆபீஸ் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, வா வேற வழியில உன்னையா சேர்த்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஹீரோ கார் ஓட்டிட்டு போவாரு. இப்ப அந்த லேடியும் இவரா உன் அப்பா, இவரை பார்த்த சிடுமுஞ்சா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இப்போ அவங்களுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வரும். அவனும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் போது, நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசலான்னும் போது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னும் போது அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப உடனே ஹீரோ கிட்ட என்ன ஒரு இடத்துல டிராப் பண்ணுன்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்ட் அட்ரஸ் சொல்ல, ஹீரோவும் அவன் தான் பிரேக்கப் சொல்லிட்டானே, அவனை போய் ஏன் பாக்குறீங்கன்னும் போது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ, இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போனும் போது, சரி சரி நான் கூட்டிட்டே போறேன்னு சொல்லி இப்ப அந்த லேடியும் சரி இரு சாப்பிட்டுதான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடையில நிறுத்துறாங்க. அப்ப அவங்களும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட உங்க அம்மா எங்கன்னு கேட்க, அந்த பொண்ணு திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவன் அம்மாக்கும் அப்பாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா, அவன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியும் அவன் கூட எந்த பொண்ணு இருப்பா. சரி நீ உன் அப்பா மாதிரி இருக்கணும்னு நினைக்காத, ஏன்னா அவன் எப்ப பார்த்தாலும் சோகா கடையில முழுகின மாதிரியே ஒரு ரியாக்ஷன் வச்சிருக்கான், நீ அதை சந்தோஷமா சிரிச்சுட்டு இருமா அப்படின்னு சொல்ல, ஓகே ஆன்ட்டி ஆனா எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா, சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. டிராப் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க ட்ராலி அங்கேயே வச்சுட்டு வேக வேகமா மேலே ஏறி போயிருவாங்க. ஹீரோ வந்து குட்டி போனா சரி வா என்ன சண்டை நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லி பாப்பாங்க. அந்த லேடி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எவ்வளவு வருஷமா இது நடக்குதுன்னும் போது, 6 மாசமா இது நான் இல்லாத கேப்ல நீ வேற ஒரு பொண்ணு பிக்கப் பண்ணிட்ட, இதை நினைச்சிட்டு இருக்க நீ, எதுக்கு பிரேக்கப் பண்ண ரீசன் சொல்லணும் போது, உனக்கும் எனக்கும் நார்மலா ரிலேஷன்ஷிப் போல, அதனாலதான் போது எல்லாத்துக்கும் அவதான் காரணமா, அவளை முதல்ல வெளியே வர சொல்லணும் போது, இல்ல உனக்கும் எனக்கு இந்த பிரச்சனை, அவளை இன்வால்வ் பண்ணாத, இந்த ரிலேஷன்ஷிப் போரிங்கா போச்சு, எனக்கு இது வேணாம்னு தோணுச்சு, அதனாலதான் இப்ப நான் வேணாம்னு சொல்லிட்டேன் போது அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். அடிக்க வருவாங்க. ஆனா அதுக்கு அடுத்தது சரி இதுக்கு அடுத்த உன்கிட்ட நான் கெஞ்சம் கேட்க போறதில்ல, 2 பேரும் நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லி கார்ல ஏறிக்கிறாங்க. ஒரு இடத்துல சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. இத பார்த்தா ஹீரோவும் ரேடியோ கேட்டுட்டே இருக்க, இப்ப டக்குன்னு அவங்க தண்ணியில குதிச்சிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணும் சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்துங்கன்னும் போது ஹீரோவும் தண்ணியில குதிக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு நீச்சலே தெரியாது. தண்ணில வந்து அந்த லேடி தான் ஹீரோவே காப்பாத்துறாங்க. டேய் உனக்கு நீச்சல் தெரியலன்னா ஏன்டா தண்ணியில விழுந்தானும் போது, இல்ல நீங்க சாக போனீங்க, நான் சாக போனேனா, நீ வேற டென்ஷன்ல இருந்தா கூல் டவுன் பண்ணலாம் தண்ணியில குதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப உருகி லவ் பண்ண, இவன் என்ன இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நம்ம வாழ்க்கையில சில பேர் வருவாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை விட்டு அவங்க போவாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நம்மளால எதையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நல்லாதான் பேசுறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு பிசினஸ் கால் வரும். டக்குன்னு அட்டன் பண்ணி நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் அதுக்குள்ள எப்படி நார்மலா மாறினீங்க, வேற இவனை நினைச்சு உருகி இந்த வருஷம் ஃபுல்லா அவனை அழுதுகிட்டு இருக்க முடியும், எனக்கு அடுத்தது வேலை இருக்கு, அதை நோக்கி நான் போக வேண்டாமா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப கார் ஓட்டிட்டு போகும்போது இந்த குட்டி பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வருவா. எதை பார்த்து சிரிக்கணும் என்னும் போது, நீங்க அதை பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க, நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன். என்னன்னா ஹீரோ அவங்க பாய் ஃப்ரெண்டோட கண்ணத்திலேயே பலான்னு ஒரு அறையை கொடுத்திருப்பாரு, அதை வீடியோ எடுத்திருப்பான். ஹீரோவும் சரி நீ ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணு இந்த உலகம் இவ்வளவு பெருசுன்றதே நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இவங்க கார் ஓட்டிட்டே போறாங்க. போகும்போது ஒரு இடத்துல ரிலாக்ஸா உட்காடுறாங்க. அப்போ குட்டி பொண்ணும் ஹீரோ கிட்ட, நீங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்களே, உங்களை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்கு, உங்களை மாதிரி எனக்கு அண்ணன் செட்னா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவ அப்படியே தூங்கிடுறா.
ஹீரோ அவகிட்ட இந்த பக்கெட் லிஸ்ட் இருக்கக்கூடிய புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. அப்படி அதுல படிக்கும் போது அதுல என்னோட அப்பா நான் பிறக்கறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போய் வேற உலகத்துல இருக்காங்கன்னு அவ எழுதியிருப்பா. ஹீரோக்கு புரிஞ்சிரும் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவளை கூப்பிட்டு ஏன் என்கிட்ட போய் சொன்னேன், அப்போ உன் அம்மா கிட்ட கால் பண்ணது அவங்க ரிப்ளை அனுப்புனது எல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க, நான் ரீசார்ஜ் பண்ணி ரொம்ப நாளாச்சு, பழைய வாய்ஸ் மெசேஜ் தான் காமிச்சனும் போது ஹீரோ ரொம்ப கோவப்படுவார். அப்ப நீ என்கிட்ட எல்லாமே பொய்யா தான் சொல்லியிருக்க, இதுக்கடுத்து உன்னை நான் நம்ப மாட்டேன், உன்னை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போகாதீங்க, பொய் சொல்லலைன்னா நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்களா, அதனாலதான் பொய் சொன்னேன், என்ன மன்னிச்சிடுங்க, என்ன கூட்டிட்டு போகாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்ல, வாய மூடு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு டிக்கெட் எடுத்து உன் அம்மாக்கு கால் பண்ணு, உங்க அம்மா அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து பிக்கப் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பஸ்ல இந்த குட்டி பொண்ணை ஏத்தி விடுறாங்க. உனக்கு தேவையானது எல்லாம் இங்க இருக்கு, சாப்பிட்டுட்டு சமத்து புள்ளியா பஸ்ல இருக்கணும். அவ ரொம்ப சோகமா இருக்கா. இப்ப அந்த பஸ்ஸை எடுக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணும் ஜன்னல் வழியா நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, அவ தலையில அந்த சேக்காட் பறக்குது, அவ தலையில முடியல. அப்ப ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு உண்மையாவே இந்த குழந்தைக்கு பிரெயின் கேன்சர் இருக்குன்னு. உடனே அந்த பஸ்ஸை நிறுத்த சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அவளும் அழுதுகிட்டே நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, அவரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. இப்ப அந்த குட்டி பொண்ணும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா என்னை விட்டு போயிட்டாரு, அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா என் அம்மா என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, என் அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு அவங்க விட்டு நான் வரல, சாகிறதுக்குள்ள இந்த உலகத்தை நான் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட போட்டோ இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு அட்ரஸ் இருக்கும், அதை வச்சுதான் ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பா. ஹீரோவும் உனக்கு அதுவும் அப்பாவோட போட்டோ இருக்கு, நான் இதுக்கும் என் அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை, எனக்கு எல்லாம் என் அம்மா தான், ஆனா அவங்க நான் ஒழுங்கா பாத்துக்கிறானதான் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணும், நீங்க அப்படி கவலைப்படாதீங்க, எல்லா அம்மாவும் உங்க குழந்தை மேல அன்பா இருப்பாங்க, கண்டிப்பா நீங்க அவங்க நல்லா பாத்திருப்பீங்க, அவங்களுக்கு உங்க மேல கோவமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குட்டி பொண்ணா ஹீரோ தூங்க சொல்ல, ஹீரோ இப்ப பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. ஹீரோரோட மனைவி திருமணம் பண்ணிட்டு அவங்க அம்மா கூட அவங்க ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவுக்கு உடனே ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். அப்பப்ப அவங்க அன்கான்சியஸா போயிருவாங்க. அந்த நேரம் ஹீரோட மனைவி தான் அவங்கள பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மெடிக்கல் செலவே அதிகமா இருக்கும். ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க மனைவியும் நீ நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கியா, உன் கூட சேர்ந்து என் வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்ல ஹீரோ அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்திருப்பாங்க. அவங்க ஹீரோ விட்டு போயிருப்பாங்க. அதுக்கடுத்து ஹீரோ அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவங்க அம்மாவை கார்ல கூட்டிட்டு போய் இங்கே இருமா நான் வந்துடுறேன்னு சொல்லி பொருட்களை வாங்க போவார். அப்ப அவங்க அம்மா மாடி மேல ஏறி கீழே குதிச்சு இறந்துருவாங்க. அதை பார்த்த ஹீரோ நொறுங்கி போயிருவாங்க. நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்காதனால அது அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வேதனை இல்ல டிப்ரெஷன்ல அவர் சாக ட்ரை பண்ணுவாரு. இப்ப அந்த குட்டி பொண்ணு எழுந்து வந்து தலை வலிக்குதுன்னு சொல்ல ஹீரோ பதறி போயிருவாரு. அம்மா இழந்த மாதிரி உன்னை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேக வேகமா கார் ஓட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. வெளியவே ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு காணாம போன விஷயம் தெரிஞ்சு டாக்டர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஹீரோவை கூட்டிட்டு போயிடறாங்க. ஒரு சின்ன பொண்ணை கடத்துறீங்க சொல்லி என்கொயரி பண்ண அந்த குட்டி பொண்ணு எல்லா உண்மையும் சொல்ல, நல்ல வேலை அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டா உன்னை நான் விட்டு வைக்கிறேன், ஆனா அவங்க அம்மா நீ அந்த பொண்ணு கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள விட்டு விலகே இரு அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போறாரு. ஹீரோவும் கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணை இருக்கும் போது அடுத்தது என்ன பண்ணணும்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆனா இப்போ அடுத்தது நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி கார் ஓட்டிட்டு போவேன். இப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த ஹீரோவும் பதறிப்பு அவரோட 2வது ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. 3 வருஷமா உடம்பு சரியில்லாம இருந்த அவர் இறந்து போயிருப்பாரு. ஏன் கிட்ட சொல்லல அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட கேட்க, என்ன மன்னிச்சிருங்க, ஆனா அவர் எந்த நேரமும் உங்களை பத்தி தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருப்பாரு. அவர் பண்ண வேலையை ரொம்ப ரசிச்சு விரும்பி பண்ணியிருப்பாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. இந்த உலகத்தை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குல்ல, நான் சிட்டியை விட்டு இந்த கிராமத்துக்கு வரும்போது நீ என்னதான் வாழ போறேன்னு எல்லாம் சொன்னாங்க, ஆனா நம்ம பிடிச்சு அடிச்சு நம்ம வேலை பார்க்கும் போது அது ஒரு தனி சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம வாழ்றதுக்கும் நம்ம நம்பிக்கையா இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருப்பாங்க. இந்த உலகத்துல நீங்க வின் பண்ணியே ஆகணும்ன்றது கட்டாயம் கிடையாது, அதே மாதிரி நீங்க தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட ஹீரோ ரொம்ப அழுதுட்டு கார் ஓட்டிட்டு போறாரு. இதுக்கடுத்து நம்ம நல்லா வாழணும் சொல்லி டேமேஜ் ஆன ஒரு ரெஸ்டாரண்ட்டை திரும்பவும் ரெனோவேட் பண்ணி வேலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு இந்த குட்டி பொண்ணோட அம்மா கிட்ட இருந்து கால் வரும். அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறான போது போய் பார்ப்பாங்க ஹீரோ. அந்த பொண்ணும் இந்த புக்ல எல்லாமே நான் முடிச்சிட்டேன், இதற்கு உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளாஷ்பேக்க சொல்லுவா. அவ இருக்கிற ரூமுக்கு பக்கத்திலேயே வேற ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கும் இவ்வளவு மாதிரியே ப்ராப்ளம் இருக்கும். ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே அவ அந்த பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச பாடல பிளே பண்ணி காமிப்பா. நான் நாளைக்கு வரலன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் நீங்க நாளைக்கு வருவீங்க, நம்ம 2 பேரும் ஒரு மியூசிக் கான்சர்ட் போய் அங்க நடக்கிற
இருக்கிறத பார்க்கலாம் சொல்ல அந்த பொண்ணும் ப்ராமிஸ் பண்ணிருப்பா. ஆனா அடுத்த நாள் அவ வந்திருக்க மாட்டா, இறந்து போயிருப்பா. இப்ப அந்த குட்டி பொண்ணோட கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்கு. அதனால டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு லைவ் வீடியோ போடுறாரு. எனக்கு இந்த குட்டி பொண்ணை கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா அவ ரொம்ப எல்லார்கிட்டயும் அட்டாச் ஆயிட்டா. எனக்கு அவள ரொம்பவும் பிடிச்சிருச்சு. அவ சாகுறதுக்கு முன்னாடி அவளுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை அப்படின்னு லைவ் வீடியோல அவர் பேச, அடுத்த நாள் இந்த குட்டி பொண்ணை ஹீரோ வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு மொட்டை மாடி கூட்டிட்டு வருவாரு. அந்த இடத்த அழகா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. இவங்க ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்ல எடுத்த எல்லா போட்டோவும் அங்க இருக்கும். அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு லேடி பாட்டு பாடுறத பார்க்கணும், அந்த கான்செர்ட் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களே இந்த இடத்துக்கு வந்து உனக்காக நான் ஒரு பாடல் பாட போறேன்னு சொல்லி பாடுவாங்க. அந்த பொண்ணால் நம்பவே முடியாது. செம்ம ஷாக்கா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்க, உன் கூட இருக்கிறவரால தான் இது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த லைவ் வீடியோ போடும் போது அந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருக்க, கடைசியில அந்த சிங்கருக்கும் போகும். அவங்க அதை பார்த்துட்டு இங்க வந்திருப்பாங்க. அவங்க பாடுறதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் ஆயிருவா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்ரேஷன் நடக்கும். அந்த பொண்ணு இறந்து போயிருவா. ஹீரோ இப்போ இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நல்லாவே கடை ரன் ஆகும். அந்த ஒத்துக்கிற நாய் அவர் தான் வச்சிருப்பாரு. இப்ப அப்படியே வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். அந்த கடைக்கு அந்த பொண்ணோட பேரே அவர் வச்சிருப்பாரு. ஒரு நாள் அவர் காரை எடுக்கும் போது கார்ல லைட்டா இடிஞ்சிரும். அப்ப ஏதோ சத்தம் கேட்கும். கீழே பார்த்தா அவரு எடுத்துக்க வேண்டிய அந்த பாய்சன் டேப்லெட் அவரோட கார்ல தான் இருக்கும். ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. இப்பதான் ஹீரோ யோசிப்பார். என்னன்னா ஆரம்பத்துல ஹீரோ மொட்டை மேல குடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட ரெண்டாவது ஒரு ரகசியம் சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, இது விஷ மாத்திரை, இதை போட்டுதான் நான் சாக போறேன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த குட்டி பொண்ணு அந்த மாத்திரை எடுத்துட்டு இவ எடுத்துக்கூடிய மாத்திரையை வச்சிருப்பா. அதனாலதான் அன்னைக்கு ஹீரோ சாகாம முடிச்சிருப்பாரு. அவர் கீழே வந்ததுக்கும் அந்த பொண்ணுதான் காரணம். அவதான் நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோ வேதனைப்படுறாரு. இப்போ அந்த பொண்ணோட கல்லறைக்கு போறாரு. அவளோட நோட்ல அவ லாஸ்ட் எழுதின விஷயம், நீங்க வாழணும், நீங்க வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு அவ எழுதி வச்சிருப்பா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆக இதோட இந்த படத்தை முடிக்காங்க. படத்தோட எண்ணில லாஸ்ட்ல ஹீரோ அந்த லைவ் வீடியோ போடும் போது நம்ம எல்லாம் உயிரோட வாழ்றதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அது மாதிரி என்னோட வாழ்க்கையில வாழ்றதுக்கு அந்த பொண்ணு தான் மிகப்பெரிய காரணம் சொல்றாரு. அந்த பொண்ணு ஹீரோவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு எதுக்கு இப்ப பார்த்தா சோகமா இருக்கீங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க, புதுசா அந்த கடையை ரெனோவேட் பண்ணுங்க, லைஃப் ஸ்மூத்தா என்ஜாய் பண்ணுங்கன்னு அவ சொன்ன ஐடியா வச்சுதான் நிறைய விஷயத்த மாத்திருப்பாரு. கடைசியில ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு நாங்கள ஒரு வாட்டி அப்பான்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்ல, கூப்பிடுமா அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி மக்களே, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.